நகை மற்றும் பணத்தை காதலிக்கு கொடுத்ததால் ஆத்திரத்தில் மனைவி கணவனை பெட்ரோல் ஊற்றி கொலை செய்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரதீப்குமார். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த நேருபுரம் கிராமத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் மாடியில் ஒரு நபர் ஒருவர் தீ காயங்களுடன் கதறிக் கொண்டிருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அவர் மீட்கப்பட்ட நிலையில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த புதன்கிழமை காலை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள காவேரிப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணையில் காவேரிப்பட்டினம் நேருபுரம் பகுதியில் உள்ள ரங்கராஜ் மற்றும் ரங்கசாமி மற்றும் கவிதா ஆகிய இரு தம்பதியினருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியுள்ளது. இருவருக்கும் 3 குழந்தைகள் உள்ள நிலையில் பல ஆண்டுகளாக வீட்டில் சொந்த வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 3 வருடங்களாக ரங்கசாமி கூலி தொழில் செய்து வந்த நிலையில் அடிக்கடி தருமபுரி மாவட்டம் சென்று அங்கே வேறொருடன் கள்ளத்தொடர்பு இருந்தால் கூறப்படுகிறது. இதனால் கடந்த 3 வருடங்களாக ரங்கசாமிக்கும் கவிதாவுக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகவல் ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் தொடர்ந்து 3 வருடங்களாக மன உளைச்சலில் இருந்த கவிதா கடந்த திங்கட்கிழமை அன்று தனது கணவர் வேலைக்கு சென்று வந்து மாடியில் உறங்கிக் கொண்டிருந்த போது அவர் மீது பெட்ரோலை ஊற்றி எரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் அங்கிருந்து அவர் தப்பிச் சென்றுள்ளார். இது தொடர்பாக கிருஷ்ணகிரி போலீசார் அவரை வழக்கு பதிவு செய்து தப்பிச் சென்ற கவிதாவை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்த நிலையில் கவிதா தப்பிச் சென்று பதுங்கி இருக்கும் இடத்தை காவல்துறையினர் கண்டுபிடித்து அவரை கைது செய்து கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கவிதாவும் ரங்கசாமியும் பல ஆண்டுகளாக குடும்பம் நடத்தி வந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் உள்ள ஒரு பெண்ணை தனது கணவர் வைத்திருந்ததாகவும் தான் அழகு இல்லை, அதனால் தன்னிடம் இருந்த 80 பவுன் நகை மற்றும் நிலம் விற்ற பணத்தை கொண்டு சென்று கள்ளக்காதலுக்கு கொடுத்து விட்டதால் குடும்பம் மிகவும் பரிதாபமடைக்கு சென்று விட்டதாகவும் இதனால் அடிக்கடி குடும்பத்தில் பெரும் பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்து அவர் மேலே மாடியில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் மீது பெட்ரோலை ஊற்றி அவர் மீது தீ வைத்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவிரிப்பட்டினம் போலீசார் விவரங்களுக்கு நன்றி பிரதீப்.